ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி தீப சீரியலில் சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவாக நடிச்சிட்டு இருக்கிற கீதா அவங்க ஐஸ்வர்யாவை அழைச்சிட்டு மேலே ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அவங்க கீதா கேட்குறாங்க, என்னை எதுக்காக இந்த மாதிரிக்கு அங்கே பண்ணுன்னு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ ஐஸ்வர்யா நினச்சிருந்தாங்க தீபா தான் இந்த மாதிரி கேட்டுட்ருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செய்து நான் சொல்கிறத கேளு தீபா, என்னை மன்னிச்சிரு, நான் இன்றைக்கி செய்தது தப்பு தான் அப்படிங்கிறாங்க. அப்போ கடைசியில் அவங்க உண்மையை ஒத்துக்கிறதாங்க. உன்னை நான் மேலேருந்து கீழே தள்ளி விட்டது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, இந்த விஷயத்தை பற்றி நீ யாருக்கிட்டுமே சொல்லாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், இது எல்லாத்தையுமே இங்கே அபிராமி குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அவங்க வீடியோவாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த அளவுக்கு மோசமானவளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தீபா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன தீபா சிரிக்கும் போது அவங்க தலையில் இருக்க கெட்டெல்லாம் கலட்டுறாங்க, கையில் இருக்க கெட்டையும் கலட்டுறாங்க. என்ன நான் தீபா நினச்சிக்கிட்டியா என்ன? நான் கீதா, உங்ககிட்ட இருந்து உண்மை வரவழைக்கிறதுக்காக தான் நானும் கார்த்தி சாரும் போட்டு இந்த மாதிரி திட்டம் போட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ஐஸ்வர்யா அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. என்னை கடைசியில் என்னை ஏமாத்திட்டீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம், உன் மணி இருந்த சந்தேகம் நாங்கள் இந்த மாதிரிக்கு போட்ட பிளான் எல்லாமே தீபாவை காப்பாற்றுறதுக்காக தான். எத்தனை நாளாக தான் நீ ஒரு ரகசியத்தை மூடி மறைச்சிக்கிட்டு இருக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பற்றி தெரியணும்ல, அது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுது, வா கீழே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா கீதா ஐஸ்வர்யாவை கீழே இழுத்துட்டு வராங்க. இவங்களை பார்த்ததுமே அபிராமி பலார்னு ஒரு அடியை கொடுக்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரிக்கு கருத்து பண்ணியிருப்ப, இதுக்கு மேலே உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது அப்படிங்கவும், அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, ஏதோ நான் அவசரப்பட்டு நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது, அப்போ ஜானகி கேட்குறாங்க, ஏம்மா என் பொண்ணு இந்த மாதிரிக்கு நீ பண்ணுன? என் பொண்ணு அப்படி என்ன தான் தப்பு பண்ணுனா? சொல்ல பொண்ணாக்கி அவள் யார் மனசையும் புண்படுத்தவே மாட்டாள, நீ ஏமா அவன் மேலே இந்த மாதிரிக்கு வெறியோடு இருந்திருக்கிற, உனக்கு அப்படி என்னதாம்மா தீபா மேலே கோவம் அப்படின்னு ஜானகியும் தர்மலையும் கேட்குறாங்க. அப்போ கார்த்தி பார்க்குறாங்க, ஏன் இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்க? சொல்லப்போனால் துங்காவோட சேர்ந்துக்கிட்டு எல்லாமே நீங்கள் போட்ட பிளான் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஓஹோ, இவன் துங்காவோட கூட நான் சேர்ந்தது கூட அதை கூட இவன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐஸ்வர்யா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இவன் அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு அருணை பார்த்து சொல்கிறாங்க. இவளை உடனே போலீஸில் அனுப்பிவிடு அப்படிங்கிறவும், அப்போ ஐயோ அத்தை, என்னத்தை நீங்களே இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டீங்க, தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க, என்னை காப்பாற்றுங்க, உங்களால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லவும், நான் காப்பாற்றுறதாவது தீபாவை எப்படி இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு நீ கொண்டு வந்தியோ, இதுக்கு மேலே உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, நீ போக வேண்டிய இடமே வேற அப்படின்னு சொல்லிக்கிட்டு போலீஸுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்களா, நானே ஃபோன் பண்ணட்டுமா அப்படிங்கும்போது, அப்போ கார்த்தி தடுக்கிறாங்க. கார்த்தி, அவளுக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசாத அப்படின்னு அருண் சொல்லிட்டு பார்த்தோம்னா, அருண் அவங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணவும் அவங்களும் வந்துருந்தாங்க. அப்போ வந்ததுமே இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க, இவன் முகத்தையே நான் நம்மளும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அப்போ ஐஸ்வர்யா அபிராமிட்ட கெஞ்சுறாங்க, அத்தை தயவு செய்து என்னை காப்பாற்றுங்க அத்தை, உங்களால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் அப்படிங்கவும், என்னது நான் உன்னை காப்பாற்றணுமா? யாராவது காப்பாற்றணும்னு வந்தால் கூட நான் கண்டிப்பாக விட மாட்டேன், நீ இருக்க வேண்டிய இடமே இங்கே கிடையாது, உன்னை மருமகன்னு சொல்லிக்கிட்டு உனக்கு வேண்டியது எல்லாமே நாங்கள் செய்து தானே கொடுத்தேன், அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த வீட்டில் என்னதான் குறைவு? அதுவும் தீபாவுக்கு போய் இப்படி ஒரு துரோகம் நினச்சிருக்கிறியே, இன்னுமே நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லவும், அப்போ அருண் சொல்லியிருந்தாங்க, ஆமாம், அம்மா எடுத்த முடிவு தான் சரியான முடிவு, இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கவும், அப்போ ஐஸ்வர்யா கையில் விலங்கு போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை ஐஸ்வர்யா அவங்க அபிராமியை பார்த்துட்டே போகிறாங்க. அப்போ அருண்ட சொல்கிறாங்க, என்னங்க தயவுசெய்து என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு, அம்மாவாவது ஒரு அடியோடு ஒன்று விட்டாங்க, இதே நீ என் கையில் கிடச்சிருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு அருண் சொல்லவும், ஐஸ்வர்யாவால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருந்தாங்க. ஐஸ்வர்யா அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ்காரங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அங்கே கார்த்திகிட்ட அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி எப்படியாவது தீபாவை இப்போ காப்பாற்றியே தீரணும், தீபா எங்கே இருக்கானே தெரியலையே, ஆனால் கண்டிப்பாக அவள் சபாவுக்கு பாட வந்துருவா, அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம்மா, எப்படி பார்த்தாலும் சரிதான், தீபாவை இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கண்டிப்பாக தீபா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும், நம்பிக்கையோடு அவங்க சபாக்கு எல்லாருமே கிளம்புறாங்க. இந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.